இவர் ஒரு வழக்கறிஞர். ஆனாலும் தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற கனவு இவருக்குள் தன்னிச்சையாக ஊற்றெடுத்தது. கவியரசர் கம்பனின் கவிநயத்தில் மனதை பறிகொடுத்து நெல்லையில் கம்பன் கழகம் தொடங்கியவர். வ.உ. சிதம்பரனார் மகாகவி பாரதியாரோடு நெருங்கி பழகியவர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்ற இவர் 2 மொழிகளிலும் சுமார் 250 கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அத்தோடு 40 புத்தகங்களையும் பதிப்பித்திருக்கிறார். 1926ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கி வந்த தமிழ் அகராதியின் பதிப்பாசிரியராய் பொறுப்பேற்று தமிழ் கூறும் நல்லுலகம் பயன்பெறச் செய்தார். யார் இவர்? அவர்தான் வையாபுரி பிள்ளை. திரு வையாபுரி பிள்ளை அவர்கள் சொந்த நூலகமே ஒன்று வைத்திருந்தார். ஆயிரக்கணக்கான ஒரு சைதாப்பேட்டையில் சேஷாஜல முதலி தெரு என்ற தெருவிலே உள்ள ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து அவர் ஓய்வு பெற்ற பிறகு அதில் அந்த நூலகத்தை வைத்து அதை பார்த்து கொள்வதற்கு சண்முகம் பிள்ளை என்ற வையாபுரி பிள்ளையினுடைய உறவினர், அவர் என்னுடைய நண்பர், அவரை வைத்து அது பேணி பாதுகாத்து கொண்டு வந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அறிஞர். அவரை பற்றி கால ஆராய்ச்சி நிபுணர் என்று சொல்லலாம். இப்போ தொல்காப்பியர் எப்பொழுது அந்த தொல்காப்பியத்தை எழுதினார்? திருவள்ளுவர் காலம் எது? கம்பராமாயணமா பெரிய புராணமா எது முன்னாலே வந்தது? சீவக சிந்தாமணியா? இந்த மாதிரி ஆராய்ச்சி இருக்கிறது அல்லவா? இதில் சிறந்த வல்லுனர். சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் இருந்த பொழுது அப்பொழுது ஒரு பெரிய அகர முதலி லெக்சிகன் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அது திருத்தமெல்லாம் இப்போ மறுபதிப்பெல்லாம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். வையாபுரி பிள்ளை அவர்களுடைய ஆய்வு முறையை யாரும் குறை சொல்ல முடியாது. முறைப்படி தான் எல்லாம் சொல்லுவார். ஆனால் அந்த முறையை தமக்கு ஏற்றவாறு அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதில் அவருடைய திறமையை காட்டியிருக்கிறார். வையாபுரியாருடைய நினைவு நாளில் நாம் சிறப்பாக சில கருத்துக்களை நினைவு கூற நேர்ந்திருக்கிறது. அதற்காக புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு பழைய தலைமுறையைச் சேர்ந்த நான் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.